மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டெய்லர் மேயஸ், ஓஹியோ, USA. தலைப்பு சிரிப்பு என்னும் கொடை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்று வேலைகளை விரைவாக செய்ததினால் மிகவும் களைப்படைந்து விட்டேன். எந்திரங்களின் சத்தம் காதுகளை தாக்கியதுடன் தலைவலியையும் ஏற்படுத்தியது. எந்திரங்களின் பகுதிகள் வேகமாக வந்து கொண்டிருந்தன. அதே வேகத்திற்கு இணையாக எனது வேகமும் இருக்க வேண்டும். வேலையை அப்படியே விட்டு போகலாமா என்றும் நினைத்தேன். மதிய உணவு நேரத்தில் கடவுளே, இவ்வளவு நேரமும் சமாளித்து விட்டேன், எனது நேரம் முடியும் வரை தயவாக உதவி செய்யுங்கள் என்று ஜெபித்தேன். உணவு நேரம் முடிந்து வந்தேன். நிலைமை சீராக இல்லை. வேலை விரைவாக நடைபெற்றது. தேநீர் ஓய்வின் போது, கடவுளே, என்னால் முடிந்தளவு முயற்சி செய்கின்றேன், எனக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். ஏதாவது செய்யாவிட்டால் எனது உணர்வுகள் சலிப்பும் வெறுப்புமாக வந்துவிடும் என்று ஜெபித்தேன். திரும்பவும் வேலையை ஆரம்பித்தோம். எல்லாரும் வேகமாக வேலையை செய்தார்கள். நான் வெறுப்பை கைவிட்டு சிரிக்க ஆரம்பித்தேன். ஒரு காரணமும் இல்லாமல் உரத்து சிரித்தேன். மனசு லேசாகியது. வேலையை தொடர்ந்தேன். எனது வேலை நேரம் முடிந்ததும் சிறிதளவு வேலை மிகுதியாக இருந்தது. எனது மேலதிகாரிக்கு திருப்தி இல்லை. ஆனால் எனக்கிருந்த சலிப்பும் வெறுப்பும் வெளியேறிவிட்டது. முடியாது என்று நினைத்ததை முடிக்க கடவுள் தந்த சிரிப்பு உதவியது. ஜெபம். பரலோக தகப்பனே, வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் சிரிப்பு என்னும் கொடைக்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுள் தரும் சிரிப்பு என்னும் கொடை எனது சுமையை லேசாக்குகிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.